வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவின் மிக மிக முக்கியமான மூத்த நிர்வாகிகள் திடீரென்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக செயல்படுவதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. நண்பர்களே, நமது சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 4 ஆண்டுகளாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் செயல்பட்டு வருகிறது. ஒட்டுமொத்த விமர்சனங்களும் கட்சி இரண்டாக உடைந்ததற்கு பிறகு கடந்த தேர்தல்கள் அனைத்திலும் தோல்வி, சில தேர்தல்களில் புறக்கணிப்பு. சட்டசபை தேர்தல் 2026 எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்ற அதிமுக தொண்டர்களது மனநிலை என்ன என்பதை தற்பொழுது மூத்த நிர்வாகிகள் புரிந்துவிட்டார்கள். எடப்பாடியின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடிய அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் களப்பணிகளை மேற்கொள்வதும் பூத் கமிட்டிகள் நிர்வாகம் சீராக செயல்படவில்லை என்பதும் தெள்ளத் தெளிவாக தெரிந்துவிட்டது. ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் தங்களது தொகுதியில் எப்படியும் 100 கோடி வரை செலவு செய்வதற்கு முன்வர வேண்டும். ஆனால் தோல்வி அடைவோம் என்று கருத்தில் கொண்டு எப்படி பணத்தை செலவு செய்ய முடியும்? வெற்றியடைவதற்கு வாய்ப்புகள் இருந்தாவது மன திருப்தியோடு செலவுகளை செய்வார்கள். ஆனால் தோல்விதான் பெறுவோம் என்று நினைத்து எப்படி பணத்தை செலவு செய்ய முடியும் என்று தற்பொழுது மூத்த நிர்வாகிகள் கடுமையான கோபத்துடன் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தெரிவித்துள்ளனர். இதற்கு காரணமே 500 ஓட்டுகளில் தோல்வியடைந்தாலும் அதிமுக தோல்விதான். 30 ஓட்டுகளில் தோல்வியடைந்தாலும் அதிமுக தோல்விதான். 10 ஓட்டுகளில் திமுக வெற்றியடைந்தாலும் அது உண்மையான திமுக வெற்றிதான் என்பதையும் மாவட்ட செயலாளர்கள் தற்பொழுது புரிந்திருக்கிறார்கள். ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் என்று 3 அணியாக பிரிந்து கிடப்பது யாருக்கு லாபம்? ஏன் அதிமுக இரட்டை இலை சின்னத்தின் ஓட்டுக்கள் கடந்த சில வருடங்களாகவே கணிசமான முறையில் குறைவதற்கு யார் காரணம்? ஒற்றுமை இல்லாமல் தேர்தலை எதிர்கொண்டால் தோல்வி மட்டும்தான் கிடைக்கும். உங்களுக்கு பொதுச் செயலாளர் மற்றும் அதற்கான அதிகாரங்கள் உங்களிடம் இருக்கும். ஆனால் எங்களது பணமும் எங்களது நேரமும் எங்களது செல்வாக்கும் எங்களது தொகுதியில் குறைந்து கொண்டேதானே இருக்கிறது என்று மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் எடப்பாடிக்கு எதிராக பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிச்சயம் இவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் நியாயமானதுதான். ஏனென்றால் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் தனது கட்சி வெற்றியடைய வேண்டும் என்றால் எந்த ஒரு எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்வார்கள். ஏன் திமுக கூட கடந்த காலங்களில் பாஜக ஒரு தீய சக்தி என்று கூறுகின்ற திமுக கூட